ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல அந்த காலத்து கிராமத்து ஸ்டைல சிக்கன் தண்ணி குழம்பு செய்வாங்கல்ல, அதை தான் இப்போ செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த சிக்கன் தண்ணி குழம்பு செய்யறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அப்புறம் சின்னதா 2 துண்டு பட்டை, அப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துட்டு 6 வரமிளகாய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில்ல நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்து பிளேட்ல மாத்தியாச்சு. அடுத்ததா 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன முடியில ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து எண்ணெய் சேர்த்து வதக்கி இதையும் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆறி இருக்கு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து 4 முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலா தனியாக இருக்கட்டும். அடுத்தது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வேக வச்சு எடுத்துருக்க 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன், அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா, தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலை தூவி பரிமாறி பாருங்க. குழம்பு தண்ணியாட்ட தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.